மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை மற்றும் பார்க் கல்வி குழுமங்கள் இணைந்து தூய்மையே சேவை 2025 திட்டத்தின் கீழ் குப்பையில்லா கோவை தூய்மையான கோவை என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி செப்டம்பர் 24 நடைபெற்றது. கனியூர் ஊராட்சியுடன் இணைந்து நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கனியூர் சுங்கச்சாவடியில் விழிப்புணர்வு பேரணி துவங்கி உறுதிமொழி எடுத்தனர். அதன்பின் வாகனங்களில் இருந்து நெகிழிகளை பெற்று மஞ்சள் பை வழங்கினர். விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக நகர்ந்து கனியூர் ஊராட்சியின் குரல்வனம் சென்றடைந்தனர். அங்கு கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் IAS அவர்கள் நட்சத்திரவனம் பகுதியில் மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் அரசு சார்பில் சங்கீத் பல்வந்த் வாகே IAS, கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி மற்றும் திட்ட இயக்குனர் DRDA, அகிலா சைத்தன்யா மாதவுடு IFS, உதவி வன பாதுகாவலர் அப்துல் வஹாப், உதவி திட்ட அதிகாரி இன்ஃப்ரா 2, சௌந்தர்யா, உதவி திட்ட அதிகாரி ஆர் முத்துராஜ், வட்டார வளர்ச்சி அலுவலர் S கணேசமூர்த்தி, வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். பார்க் கல்வி குழுமத்தின் முதன்மை செயல் அதிகாரி டாக்டர் அனுஷா ரவி அவர்களின் வழிகாட்டுதலின்படி பொது மேலாளர் ஏர் KS சதீஷ்குமார், முதல்வர் டாக்டர் கு குமரேசன், அலுவலர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். பின் நாட்டு நல பணித்திட்ட மாணவர்கள் 120 மரக்கன்றுகளை நட்சத்திர வடிவில் நட்டு நெகிழி விழிப்புணர்வு மௌனமொழி நாடகங்களை அரங்கேற்றினர்.